ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது ஃபஸ்ட் எடுத்து அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து எலிஃபெண்ட் இயருங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருது. அதுக்கப்புறம் ட்ராகன் கப்பி, இது வந்து பேர் வந்து 60 ரூபா வருது. எலிஃபெண்ட் இயர் நான் ஒன்று சொல்லிடுறேன், இதில் வந்து சைஸஸ் இருக்குங்க. ஓகேங்களா, நான் 2 சைஸாக வச்சுருக்கேன். பட் என்னென்னா நான் ஓப்பனாக சொல்லி நான் ஆர்டர் எடுக்க விரும்பலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நேரில் வரவங்களும் ப்ளஸ் ஆன்லைனில் ஃபஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுறீங்களும் இந்த சைஸ் போயிடும். மற்ற ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸில் இருக்குன்னு காமிச்சிட இருங்க. ஸோ இந்த சைஸு ஆக்சுவலாக இது வந்து இதுவுமே பெரிய சைஸ் தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயின் சைஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஓரளவுக்கு. பட் என்னென்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா இது மெயில் வந்து ஆல்மோஸ்ட் டாப்மோஸ்ட் குவாலிட்டிங்க. மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்க், அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா எடுத்தடிக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா வருது. ரெண்டுமே 120 ரூபா தான். பட் நான் அந்த ஃபீமேல்னு சொல்லி நான் ஆர்டர் எடுக்க விரும்பலை. ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ஃபீமேல் மாதிரி தான் வரும். நான் ஆர்டர் பண்ணுங்கள், நான் அதுவே முடிஞ்சாலும் போட்டோட பார்க்குறேன். ஏன்னா நான் அதுக்கு வாக்கு திடீர்னு போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு நான் அதே போட்டு விட்றேன்ட்டு இதை போட்டுவிட்டா சங்கடமாயிடும். அதுதான் திருப்பி வீடியோ தெளிவாக சொல்லிடுறேங்க. பெருசு தான், பட் அது வந்து ஜெயின் சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எப்படி சொல்கிறது, பெரிய சைஸே இருக்குது. இதுவுமே பெரிய சைஸ் தான். பட் அந்த ஃபீமேலை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அந்த ஜெயின் சைஸ் ஃபீமேல் கம்பேர் பண்ணுறப்போ இந்த சைஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் அதையும் வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன். நான் இந்த சைஸ்ன்னு சொல்லி தான் ஆர்டர் எடுப்பேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ மெசேஜ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டில் ஆர்டர் பண்ணீங்களா பெரிய சைஸ் போயிடும். ஓகேங்களா, அதையும் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டுன்னா வச்சுக்கோங்க, ஐயோ அதை அந்த வேறு சொல்ல முடியல. ஃபஸ்ட்டுன்னா வச்சுக்கோங்க, நான் முன்னாடியே கொடுத்துருந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் பெரிய சைஸ் போயிடும். அதான் சொல்லிடுறேன். பிளான்ஸ் வந்து 60 ரூபா. ஓகேங்களா, ஸோ ஒரு கப்ளான் வேலை 60 ரூபா. அதுக்கப்புறம் வேறு என்ன கப்பி, ஸோ ஒயிட் டெக்ஸிடோ. ஸோ ஒயிட் டெக்ஸிடோ பேர் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வருது. அதுக்கப்புறம் பிளாட்டினம் இயரா 60 ரூபா வருது. பேர் வந்து 60 ரூபா வருது. ஓகேங்களா, பிளாட்டினம் இயரா. அதுக்கப்புறம் ஃபுல் மூன் ஃபீமேலுங்க. ஃபுல் மூன் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஜோடி வந்து 45 ரூபா தான் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபீமேல் தான். ஒரு ஜோடி வேலை 45 ரூபா தான் வருது. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரே ஒரு அப்பாலஜிஸ் கொடுத்தாராங்க. ஒரே சின்ன சாரி எல்லாருக்கும். ஏன்னா காலையில் குரூப்பில் ஃப்ரெண்டு வீடியோ போட்டார், ஏகப்பட்ட பேர் மெசேஜில் உண்மையுமே ரொம்ப ரெஸ்பான்ஸு, ரொம்ப நிறையா மெசேஜ் இருக்குது. நாங்கள் எப்படி ரிப்ளை பண்ண போகிறேன்னா எனக்கே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு மெசேஜ். நான் இப்போயும் சொல்கிறேன், வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோனை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 4 கால் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ யாரும் இது தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இது எல்லாமே பிளாட்டினம் இயர் பேர் 60 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு அப்படின்னுமோ, ஃபுல் ரெட் இல்லை, ஸோ இந்த ரெட் நியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 60 ரூபா. இதில் வந்து இன்சியலாக ஸ்டார்ட் அப் இது பண்ணேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபயர் பிளாக் வந்து 60 ரூபா. ஃபீடிங் கோல்டு ஆஸ்கர் அதுக்கோசரம் எடுத்தேன். ஸோ அது க்ரீன் டெரரு. ஸோ இதெல்லாம் கொரியருக்கு இல்லை, நான் அதனால் ப்ரைஸ் சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருமே அமௌண்ட் போட்டு விட்றீங்க முன்னையோட. அடுத்தது கௌராங்க. ஸோ கௌராவில் சின்ன சைஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப 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 பெரிய சைஸுங்க. அதாவது அந்த சின்ன சைஸு, அதாவது அது பெரிய சைஸாக இருக்குங்க. அதுக்கும் இதுக்கும் சைஸ் கம்பேரிட்டிவ்லி சைஸை பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதாவது ஜீப்ரா சின்னதும் இருக்கும், பெருசு இருக்குது, ஃபீடிங் ஜீப்ராவும் இருக்குது. ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டார், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சின்ன சைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அம்பு வளர்ந்துருக்கும். இது வந்து 350 ரூபா. பெருசாக நம்ம 1500 தான் கொடுத்தோம். அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டா. ஸோ ஃபுல் மூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எக்லோடடாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா பீஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் டெயிலு. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. எலிஃபெண்ட் இயர் 150 ரூபா பீஸ் வருது. அப்புறம் OHM வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா டேங்க் செட் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ள ஆஸ்கர் பாருங்கள், ஆஸ்கர் வெரைட்டிஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனை ஆஸ்கர்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரோனா. ஸோ டேங்க் மேட்டாக விட்டுருக்கோம். டேங்க் மேட்டாக உள்ள அந்த டேங்க் தனித்தனியாக பிரித்து விட்ருக்கோம். ஸோ அளவுக்கோசரம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் இன்டீரியல் ஒர்க்கோ ஸோ அதெல்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொருனா கஸ்டமருக்கோட ஃபீட்பேக் கேட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாட்டிக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி இப்பயும் சொல்லி சின்ன ஒரே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மெசேஜும் பண்ணுறீங்க, காலும் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சாரி. அதையும் சொல்லிடுறேன், ரிப்ளை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து இம்போர்ட் ஃப்ளோரான 1300 வருது. ரொம்ப பெரிய சைஸ் அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராம் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ராம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து போகணும். பஃபர் வந்து கொஞ்சம் சண்டை போடுது. ராம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது. பட் என்னென்னா ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் விடோ 55 ரூபா பேரு. அதுக்கப்புறம் வேறு என்ன, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா முன்னையோட ரெஸ்பான்சிபிளும் நிறையா இருக்குங்க. ஃப்ளேக்ஸு அந்த ஸ்பைனலில் வந்து ஒன்று வந்து 60 ரூபா. முன்னையோட ரெஸ்பான்சிபிளும் நிறையா இருக்குது. இப்போ வெயில் காலம் வேறு நிறைய பேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் கைக்கு கொண்டு வர பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஒன்றேன்னு சொல்லிடுறேன், ஆர்டர் பண்ணுறீங்க ரொம்ப பெருசாக ஒரு எப்படி சொல்கிறது,
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸுக்கு சின்ன சைஸாக இருக்குங்க. இப்போ சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ரெட்டு, ஃபயர் பிளாக் இது 2 சின்ன சைஸாக இருக்குது. மற்றதெல்லாம் மீடியம் சைஸு. நான் வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன கிளிப்பு சொன்னாலும் ரொம்ப வாட்ச் பண்ணுறேங்க. அதனால் எனக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திணறினே தெரியும். ஏன்னா ரொம்ப முன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டு பேசுவேன், இது இதாக இருக்குது அப்படின்ற இன்றைக்கி என்னால் பேச முடியல. ஆனால் சின்னதாக வந்து ஒரு கையில் தூக்கி காமிச்சுன்னா அந்த மீனுக்கு அவ்வளோ எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அதாவது தம்பி நான் காசு 500 கூட கொடுக்குறேன், எனக்கு அந்த மீனை கொடு அப்படிங்கிறாங்க. அதாவது மணி பேசுகிறா நான் பண்ணலைங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாபியாக பண்ணினேன். அது ஏதோ ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸாக பண்ணுறோம். பட் என்னன்னா இந்த அளவுக்கு என்னை போட்டு டிமாண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா காசு ஒரு பிரச்சனை இல்லைங்க. என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன். பட் இந்த அளவுக்கு ஒரு இதாக மாறுது. ஏன்னா அந்த ஒரு எலிஃபெண்ட் இருக்குது 500 ரொம்ப ஜாஸ்தி தான். 500 கொடுக்குறேன் கொடுப்பா அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி மணியோட வேல்யூ வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து லெமன் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருமே நன்றிங்க. அதே மாதிரி சின்ன அப்பாலஜி சொல்லிடுறேன், திருப்பி சாரி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தால் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் இறக்காமல் இருக்குது, என்ன ப்ரோ பண்ணணும் அப்படி கிறிஸ்டன் கிளியராக தண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்க. சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே தண்ணி மாற்றணும் பாருங்கள். ஒரு ஆஞ்சில் வந்து அவுட் ஆகிடுச்சு. தண்ணி மாற்றவே கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா தண்ணி மாற்றுறது வேறு வழியே இல்லைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோட மீன் இறக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸே பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ பிரச்சனை இருக்கும். இந்த மீன் வளர்த்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப பெரிய இதுதான். பட் அதை தாண்டி வளர்த்து தான் ஆகணும். நம்ம ஒரு ஹாபியில் இறங்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். தொடர்ந்து லெவல் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வரைக்கும் 55 ரூபா அங்கே கொரியர் இருக்குது. அதுக்கு மேலே எடுத்தால் கொரியர் 90. ஆல் ஓவர் தமிழ்நாடு. பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா ஆகும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா கொரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இது. ஆல் ஓவர் தமிழ்நாடு பெங்களூரு ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு ஒரே சின்ன இது பேக்கிங்கு ஒரு 2 days டைம் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிச்சு. முந்தானத்துக்கு எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு சீசன் நடந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லை. வெயிலில் பார்சல் போகும்போது கண்டிப்பாக அது மாதிரி சேஃபாக பண்ணாலும் எங்களுக்கு 2 days டைம். நீங்கள் ஆர்டர் பண்ணது 2 days எங்களுக்கு இப்போ டைம் வேணுங்க. ஃபஸ்ட்டு வித்தின் டே இல்லாட்டி அடுத்த நாளே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைம்னால எங்களுக்கு பேக்கிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு 2 days மட்டும் டைம் கொடுங்க. அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.